அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு பில் பேர்ல். பில் பேர்ல், பிஐஎல்எல், பிஐஎல்எல், பேர்ல், பிஇஏஆர்எல், பேர்ல். பேர்ல்னா அவங்க தெரியும், முத்து. பில் பேர்ல். இவர் வந்து அமெரிக்காவில் ஒரேகான்ற ஒரு ஊரில் பிறந்தவர். நெஸ்பர்ஸ் இந்தியன் சொல்கிறாங்க. நெஸ், என்இசெட் பிஇஆர்சிஇ, நெஸ்பர்ஸ் இந்தியன்னா, அதாவது வெள்ளைக்கார தாய்க்கும் கருப்பு ஆணுக்கும் அந்த கலப்பு கலப்பு திருமணம் பண்ணி பிறந்த பையன். ஒயிட்டு பிளாக் ரெண்டு மாதிரி இருக்கும். ஆனால் இவரை பார்க்க வந்து வெள்ளைக்காரன் மாதிரியே இருப்பார். ஆனால் ரெண்டு பேருக்கு கலந்து பிறந்தவர். ரொம்ப பயங்கர பாடி பில்டிங்கில் இவரை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பில் பேர்ல்ன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. கெட்டிங் ஸ்ட்ராங்கர், கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ், 2 புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸு என்றெல்லாம் இருக்கு. 600 பக்கங்க. பாடி பில்டிங்கோட பைபிள். அர்னால்டு த என்சைக்ளோபீடியா ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங்கிற புத்தகத்தை அர்னால்டு எழுதினார். அதுக்கு முன்னாடியே இவர் எழுதினார். ஒரு எக்ஸசைஸு, ஒரு செஸ்ட்டுக்கு 150 எக்ஸசைஸு, ஒரு ஆர்ம்ஸுக்கு 150 எக்ஸசைஸு, எல்லாமே அப்படி அவர் படத்தவே வரைஞ்ச மாதிரி அழகாக டிராயிங்கில் வரைஞ்சி அதுக்கு நேம் போட்டு அது என்னென்ன எக்ஸசைஸு எப்படி செய்யணும்னு அழகாக எழுதுனார். பயங்கரமான ஒரு அறிவாளி. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த இந்த பில் பேர்ல்கிட்ட 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் 5 தடவை வாங்கினார். 1953 தன்னோட 27 வயசில் வாங்குறாரு. 53 ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, 1948 தான் மிஸ்டர் யூனிவர்ஸு ஆரம்பித்தாங்க. மிஸ்டர் உலக அளவில் ஆணழகன்ற போட்டி 1948 தான் ஆரம்பித்தாங்க. இங்கிலாண்டில், லண்டனில் நாபான்ற ஒரு அமைப்பு இருக்குது. நாபா, நேஷனல் அமெச்சூர் பாடி பில்டிங் அசோசியேஷன். இவங்க தான் நடத்துனாங்க. இந்த நடத்தின போட்டியில் 48 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறவர் ஜான் கால் கிரீமக். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜான் கால் கிரீமக். அந்த ஜான் கால் கிரீமக்கு அடுத்து 49 போட்டி நடக்கலை. அஃபீஷியல் பிரச்சனைனால நடக்கலை. அடுத்து 50 நடந்துச்சு. 50 நடந்தது தான் ஸ்டீவ் ரீவ்ஸ் நடிச்சிருந்தார், வாங்கியிருந்தார். ஸ்டீவ் ரீவ்ஸ் உலகத்திலே மிகச்சிறந்த ஆணழகன் ஸ்டீவ் ரீவ்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 18 ஆங்கில படம், ஹெர்குலஸ் படங்கள் நடிச்சிருந்தார். அதில் 2 படம் பார்த்தேன், ஹெர்குலஸ் அன்சைன்டு 2 படம் பார்த்தேன். அதுக்கு அடுத்து 1951 பிரிட்டன்காரு யார், ரெஜினால்டு பார்க். இந்த ரெஜ் பார்க்கு தான் அர்னால்டோட ஐடல். இப்போ நான் வந்து ஸ்டீவ் ரீவ்ஸ் படத்தை பார்க்குறேன். அர்னால்டு அவர் ஆஸ்திரியாவில் இருக்கும்போது இந்த ரெஜ் பார்க் நடித்த ஹெர்குலஸ் படங்களை போய் பார்த்துட்டார். அவர் ரெஜ் பார்க் நடித்த படத்தை பார்த்த உடனே அவருக்கு ரெஜ் பார்க் மாதிரி வரணும்னு அவருக்கு ஐடியா வந்துருச்சு. அந்த ரெஜ் பார்க்கோட படத்தை வீட்டில் ஒட்டி வைக்க, ஜிம்மில் ஒட்டி வைக்க, அது மாதிரியே வரணும்னு எக்ஸசைஸ் பண்ணவர் அர்னால்டு. இப்போ 51 ரெஜ் பார்க் வாங்கினார். 52 இன்னொரு ஸ்பெயின் நாட்டுக்காரர் பேர் வாங்க, அவர் அவ்வளோ பிரசித்தம் கிடையாது. 53 இந்த பில் பேர்ல் வாங்குறாரு. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கும் பில் பேர்ல். எவ்வளோ ஆணழகனுங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ இதில் எடுத்திருக்கோம், இப்போ ஃபோட்டோ ஷூட்டு. இதாவது நெட்டில் எடுத்தது, அவ்வளோவா பிரிண்ட் கிளியராக இல்லை. ட்ரைசிப்ஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரைசிப்ஸ் பாருங்கள். அப்போ ட்ரைசிப்ஸு இது மாதிரி யாருக்குமே அமையலை. ட்ரைசிப்ஸு இதே படம் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். இதே படம் தான். ஹார்டாக இருக்கும், ஆனால் பார்க்க ஸ்மூத்தாக தெரிவார். அவர் ஒவ்வொரு போஸிங்குமே கிளாசிக்கலாக இருக்குங்க. பாருங்களேன், கையை மடக்கி இந்த கையை அப்படி நேராக வச்சுருக்காரு பாருங்க, வயிறை உள்ள இழுத்து என்ன ஸ்டைலாக இருக்காரு பாருங்க. இதெல்லாம் சின்ன வயசில் 1953, அதாவது அவர் கிட்டத்தட்ட 20 வயசு தான் இருக்கும். இது நல்ல க்ளோஸ் அப் நேராகவே தலையில் இருக்கு பாருங்க. பில் பேர்ல் இவர் வந்து 1971 மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டிக்கு வந்தார். மிஸ்டர் யூனிவர்ஸ் 5வது தடவை வாங்கினார். இந்த 5வது தடவை வாங்கும்போது உலகத்தில் எல்லாருக்கும் ஓப்பன் சேலஞ்சு பண்ணார். நான் 71 காம்ப்ளீட் பண்ண போகிறேன், நீங்கள் யார் வேணாலும் வந்து கலந்துக்கலான்னாரு. ஆனால் எல்லா பேரும் கலந்துக்கிட்டாங்க. யார், ஒருத்தரை தவிர அர்னால்டு தான் கலந்துக்கல. மற்றபடி ஒலிவா, ரெஜ் பார்க்கு, மிகப்பெரிய ஆணவர்கள்லாம் கலந்து தோத்தாங்க. இவர் ஃபஸ்ட்டு வந்தார் 71 இவர் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இவரோட வயசு வந்து 41, 43 வயசு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். 245 பவுண்டு. அவருடைய ஸ்டைல் போஸிங்க பாருங்கள்.
ரைட். 71 ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸுக்கு 5வது தடவை வாங்கினார். நான் சொல்றேன் பார்த்தீங்களா, 1953 ஃபர்ஸ்ட் வாங்கினார், 56 செகண்ட் வந்தார். அதாவது நினைச்ச நேரம்லாம் வர்றது. இப்போ ஹோட்டலில் போய் டீ சாப்பிடணும் போல இருக்கு நம்மளுக்கு, இன்னைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம்ப்பா, ஒரு படத்துக்கு போவோம்ப்பான்னு நினைப்போம் பாருங்க. அது மாதிரி நினைச்ச நேரம்லாம் போய் காம்படிஷனில் அட்டன் பண்ணுறது. 53 ஃபர்ஸ்ட் வாங்கினார், அமெச்சூர். 53 அமெச்சூராக இருக்கார் இவர். 56 ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். அதே நாபால ப்ரொஃபஷனலில் வாங்குறாரு. அடுத்து ஓகே, 56 ப்ரொஃபஷனல் செகண்ட் டைம் வாங்குறாரு. அடுத்து 61 வாங்குறாரு. அடுத்து 67 அர்னால்டு பாருங்க, அப்போதான் 20 வயசு. 1947 பிறந்தவர் அர்னால்டு. அவர் வந்து லண்டனில் வந்து அமெச்சூரில் வாங்கும்போது இதே பில்பேரில் அவரோட மோதுறாரு. அவர் வந்து பில்பேரில் வந்து ப்ரொஃபஷனலில் ஃபஸ்ட்டு, அர்னால்டு வந்து அமெச்சூரில் ஃபஸ்ட்டு. 2 பேரும் 67 மிஸ்டர் யூனிவர்ஸ். அங்கிட்ட ஐபிபிஎஃப்ல ஜோவிட்ட சர்ஜியோ ஒலிவா மிஸ்டர் யூனிவர்ஸ். அப்போ 67 மூணு மிஸ்டர் யூனிவர்ஸ் இருக்காங்க. இந்த 3 மிஸ்டர் யூனிவர்ஸில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் 71 ஒரு போட்டி வருது. அந்த 71 இந்த மாதிரி இவர் வராரு, ரெஜிபா இருக்கு, இவர் பில்பேரில் வராரு. பில்பேரோட வந்து சர்ஜியோ ஒலிவா மோதுறாரு. ஆனால் அர்னால்டு மோதலை. அர்னால்டு வந்து அர்னால்டு வந்து ஜோ வைடரோட பையனாயிட்டாரு. இந்த பில்பேரில் வந்து அந்த நாபாவோட செல்ல குழந்தை இவரெல்லாம் நாபாலே தொடர்ந்து செஞ்சவர். சரி, இந்த பில்பேரில் 71 இவர் 41 வயசுக்கு மேலே. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. உடம்பு பார்த்தீங்கன்னா 245 பவுண்ட்ஸுங்க. செம்ம மாதம் வந்தாருங்க. செம்ம மாதம் வந்தாருனாலும் ஸ்டெராய்டெலாம் எடுக்கலை அவர். அந்த 71 வந்தப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, இப்போ கூட என்கிட்ட கேட்குறாங்க, வெஜிடேரியன் பாடி பில்டர்ஸ் இருக்காங்களா சார் அப்படின்னு. இந்த பில்பேரில் வந்து என்ன பண்ணாருன்னா, முதல்ல நான்வெஜ் சாப்பிட்டவர் தான். 71 போட்டிக்கு வரும்போது 245 பவுண்ட்ஸு. 245 பவுண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு 120 கிலோ இருக்குங்க. 120 கிலோ உடம்புல ஃபேட்டே இல்லாமல் வந்தார். முழுக்க வெஜிடேரியன் பாடி பில்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாக்டோ ஓவோ பாடி பில்டர். லாக்டோ ஓவோ பாடி பில்டர்னா பாலும் முட்டையும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் வெஜிடேரியன்னா பாலும் முட்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பாலும் முட்டையும் சாப்பிட லாக்டோ ஓவோ பாடி பில்டரு. காய்கறிகளை சேர்த்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஆடு மாடுகள் வந்து முதல்ல இளதலையை தானே திங்குதுங்க, அப்புறம் அதைத்தானே அடித்து நம்ம மிருகத்தை நம்ம சாப்பிட்றோம், நம்மளுமே அந்த இளதலைகளை காய்கறிகளை சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி காய்கறிகளை சாப்பிட்டு 71 வந்தாருங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பயங்கரமான தன்னம்பிக்கை வேணும். ஏன்னா மிகப்பெரிய அர்னால்டு இருக்கார், ஒலிவா இருக்கார், ரெஜிபா இருக்காரு, அவங்களோடலாம் மோதி ஃபஸ்ட்டு வந்தார். இப்போ 5வது தடவை வாங்கிட்டாருங்க. இவர் வாங்கும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. எப்படின்னா 1953 56 2வது தடவை இவர் வாங்கும்போது இவர் டால்மேன் அப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து 3 விதமாக நடக்கும். ஷார்ட்மேன், மீடியம், அடுத்து டால். குள்ளமாக, நடுத்தரம், அடுத்து உயர்ந்த. இந்த உயரமான பிரிவில் தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு. அப்போ 56 இவர் வாங்கும்போது அந்த இவர் டால்மேன் கிளாஸில் நடந்ததில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டார். ஓவராலாக 3 பேருக்கு போட்டி வைக்கிறாங்க. ஷார்ட்டாக இருக்கிறவர், மீடியமாக இருக்கிறவர், டாலாக இருக்கிறவர். அந்த 3 பேருக்கும் போட்டி வைக்கும்போது அந்த டாலாக இருக்கிற இந்த பில்பேரில் வந்து உடம்புல ரோமம் இருந்துச்சு லேசாக. சேவ் சரியாக பண்ணலைனால பாருங்கள், பிரிட்டிஷ் பீப்புளு அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அந்த 56 வந்து இவர் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் ஓவரால் வந்து ஜாக் டெலிங்கர்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. ஜாக் டெலிங்கர்னு ஒரு சரியான பாடி பில்டர், அவர்கிட்ட கொடுத்தாங்க. எனவே இவர் வந்து 4 மிஸ்டர் யூனிவர்ஸ், 5 மிஸ்டர் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. 5 மிஸ்டர் யூனிவர்ஸ்னே சொல்லலாம், அவ்வளோ மிகச்சிறந்த ஆனாலவன். இவர் என்னென்னா, இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பிராங்கோ கொலம்போ மாதிரி இவர் ஒரு வலிமையான ஆள். எப்படின்னா ஸ்ட்ரென்த் ஃபீட்டு, அத்லட் ஃபீட்டு செய்வார். ஸ்ட்ரென்த் ஃபீட் எப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபுட்பாலுக்குள்ள பிளாடர் இருக்கும் பாருங்க, சுடுதண்ணி ஒத்தனை குடிக்கிற பிளாடரு ரெட் கலரில் இருக்கும். அதை ஊதுறது பெரிய கஷ்டம். அதை ஊதி வெடிக்க வைப்பார். பில்பேரில் ஒருத்தர் வெடிக்க வைப்பார், பிராங்கோ கொலம்போ ஒருத்தர் வெடிக்க வைப்பார், சக்ஸுபிஸ் 3 பாடி பில்டர் தான் அதை வெடிக்க வைப்பாங்க. அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபுட்பால் பிளாடரை ஊதி வெடிக்க வைக்கணும்னா உங்கள் இதயமும் உங்கள் நுரையீரலும் பயங்கர பவராக இருக்கணும். கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு வைங்க, வெடிச்சு நீங்கள் ஆள் அவுட் ஆகிருக்கும். செம்ம பவர் கார் இந்த பில்பேரில். ரைட்டு, இந்த பில்பேரில் இன்னொன்று என்ன சொல்கிறேன், இந்த பவர் உள்ள பில்பேரில்
சீட்டு கட்டை 3 சீட்டு கட்டை வந்து அப்படியே கையில் கிழிப்பார். சீட்டு கட்டை கிழிப்பார். சீட்டு கட்டை கிழிப்பார். அடுத்து வண்டியோட இது இருக்கு பாருங்க, நம்ம பைக்கு காரு இதோட நம்பர் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே அப்படியே உடச்சி 2 உடச்சிடுவார். அப்புறம் பெரிய பெரிய டெலிஃபோன் டைரக்டரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே கையிலே பிடிச்சிருவார். இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஃபீட்டு. இந்த ஸ்ட்ரென்த் ஃபீட்டு செய்யக்கூடியவர் இந்த 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 ஒலிவா மிகச்சிறந்த ஆணழகன். இதில் வேற இந்த இந்த ஸ்ட்ரென்த் ஃபீட்டு வேற செய்கிறாரு. இது எப்படி இவருக்கு இது இப்படி சாத்தியம் அப்படின்னா, இவருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். சின்ன வயசில் இவர் அம்மா கூட டவுனுக்குள்ளே போயிட்டு வர்றார். ஷாப்பிங் போகிறாங்க அவங்க அம்மா. அப்போ போகும்போது இந்த ரோட்டில் எல்லாம் சர்க்கஸ் போட்டு நடத்துவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர்களெல்லாம் சர்க்கஸ் போடுவாங்க. அது மாதிரி சர்க்கஸ் நடக்குது ரோட்டில். அப்போ ஒரு சர்க்கஸில் ஒரு ஸ்டண்ட் மேன் இருப்பான் பாருங்க, வலிமையானவன். அப்போ என்ன பண்ணுறான், அவன் கம்பியை கழுத்தில் போட்டு மடக்கிறான். கம்பியை கழுத்தில் மடக்கிறான். ஒரு பெரிய வெயிட்டை வந்து தரையில் வச்சு தூக்குறான். அந்த மாதிரி சாகசம் பண்ணுறான். அதை பார்த்த உடனே இவருக்கு சின்ன வயசுலேயே அது மேலே ஆர்வம் வந்துருச்சு. ஆகா, இது மாதிரி நம்மளும் வரணும்டா பெரிய ஆளானவனே அப்படின்னு தான் சின்ன வயசில் அந்த எண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் சர்க்கஸ்க்கு போகிறாரு. சர்க்கஸ் போனால் சர்க்கஸில் வந்து அதே மாதிரி பாடி பில்டர் ஒருத்தர் இருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஷோல்டர்லாம் காமிப்பார், ஆம்ஸ்லாம் மடக்குவார், ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி மேலே தூக்கி எரிஞ்சு கீழே போடுவார், டம்முன்னு போடுவார். அவர் சில ஸ்ட்ரென்த் பீட்லாம் செய்வார். அதெல்லாம் இவர் மனசில் பதிஞ்சது தான். தன் வலிமையானவனா மட்டும் இருக்காமல் இந்த மாதிரியான ஆத்லெட்டிக் ஸ்ட்ரென்த் ஃபீட்டும் செஞ்சார். இப்போ தகர பிளேட்டை நம்பர் பிளேட்டை கிழிக்கிறது, டெலிஃபோன் டைரக்டரியை கிழிக்கிறது, கம்பியை வளைக்கிறது, நம்ம இதை ஃபுட்பால் அந்த அந்த பிளாடர் இருக்குது பார்த்தீங்களா, சுடுதண்ணி பிளாடரு, ஹாட் வாட்டர் பாட்டில் அந்த பிளாடரு, அதை வெடிக்க வைக்கிறது, நிறைய சாதனைகள் பண்ண ஒரு பில்பர்ல் மிகச்சிறந்த அறிவாளி. இந்த சின்ன வயசில் இவருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது, அந்த ஒரேகான் ஊரில் இருக்கும்போது இவரும் உங்கள் அண்ணனும் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. சாயங்காலம் அவங்க அப்பா ஹோட்டலில், அவங்க அப்பா கூட ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் வந்து அவங்க அப்பாவுக்கு உதவியாக வேலை பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாருங்கள், அதான் அமெரிக்காவில் தட்டு கழுவணும். ஹோட்டலில் இருக்கிற பழைய தட்டு கழுவாத தட்டெல்லாம் ஃபுல்லாக இவர் தான் கழுவுவார். கழுவி அன்னைக்கு உரிய வேலையை இவர் வச்சுட்டு அண்ணன் கூட அப்பா கூட உதவுவார். அப்புறம் நேரம் இருக்கிறதுனால பின்னாடி இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஷெட்டில் இரும்பு வச்சுருக்காங்க. அந்த இரும்புகளை வந்து தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணோடனே உடம்பு வந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. அப்புறமேட்டு தான் தெரியுமே, உடம்பு நல்லா சாப்பிட வேண்டியது. ஏற்கனவே நான் எல்லா பாடி பில்டருக்கும் சொல்லியிருக்கேன், குளிர் பிரதேசம் அவங்க இருக்கிற இடம், குளிர் பிரதேசம், நல்லா சாப்பிட வேண்டியது, எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது, நல்ல உடம்பு ஏறுது. அப்புறம் ஜிம்முக்கு போகிறாரு. ஜிம்முக்கு போனால் கேட்கவா வேணும், அருமையான உடம்பு டெவலப் ஆகுது. லியோ ஸ்டர்ன்னு ஒருத்தர், இவருக்கு குரு லியோ ஸ்டர்ன். அவரை சொல்ற LEOSTERN, லியோ ஸ்டர்ன். 52 மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர். அந்த லியோ ஸ்டர்ன் தான் இவருக்கு குரு. அவர் ஜிம்மில் போய் இவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். பில்பர்லுக்கு ஏற்கனவே பெரிய அறிவாளி. அப்போ தான் 53 வராரு, முத யூனிவர்ஸ்க்கு வராரு, மிஸ்டர் யூனிவர்ஸ் லண்டனில். அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு வந்து லண்டனில் வந்து முதல் போட்டியில் கலந்துக்கிட்டார். 56 நான் சொன்னேன் பாருங்க, 2வது போட்டியில் கலந்துக்கும் போது இவர் ஹேர் ஃபுல்லாக சேவ் பண்ணாதனால இவர் அந்த 2வதுல வந்து இவருக்கு செகண்ட் கொடுத்தாங்க, ஓவரால் கொடுக்கல. அப்புறமேட்டு 61 வந்தார். அப்புறம் 67 அருணாள் செய்யும்போது வந்தார். 71 தான் ஓப்பன் சேலஞ்சு, உலகத்திலே சேலஞ்சு பண்ணார். வந்து யாருப்பா மோதுங்க பையன் கூட, யார் தைரியமானா வாங்கப்பா அப்படின்னப்ப தான் எல்லாரும் வந்தாங்க. அருணாளை தவிர எல்லாரும் வந்து இவர் ஜெயிச்சு போனாங்க. ஆனால் இவர் அருணாளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு நிறைய பாடி பில்டரை அவர் உருவாக்கியிருக்காரு. கிறிஸ்டிகர்ஸ்ன்னு ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா ஒரு உருவாக்கியிருக்காரு. நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து நாலேஜ் கேட்டுக்கிறாங்க, எப்படி எக்ஸசைஸ் செய்யணும், எப்படி என்னென்ன இது பண்ணணும். இவர் வந்து 1963 பாம்பேக்கு வந்திருக்காரு. இவர் 1963 பாம்பேக்கு வந்திருக்காரு. என்னுடைய குரு திரு கனகராஜ் சார், எக்ஸ் இந்தியன் நேவி. அவர் வந்து மிஸ்டர் மல்டி டைட்டில் வின்னர், மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் கேரளா, மிஸ்டர் பாம்பே, மிஸ்டர் மதுரை, ஏகப்பட்ட டைட்டில் வாங்கினவர். அவர் வந்து பாம்பேயில் இருக்கும்போது இந்த பில்பேல் வந்து பாம்பேக்கு வந்திருக்காரு, 63 வந்திருக்காரு. அப்போ வந்து ப்ரொப்போர்ஷன் பாருங்க, இந்த பில்பேல்கிட்ட கழுத்து 19 இன்ச்சு, இந்த 4 ஆர்ம்ஸ் 19 இன்ச்சு, காஃபு 19 இன்ச்சு, ஒரே சைஸ். ஆனால் ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கிறது. அந்த நீங்கள் அந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பர் பாடி லோவர் பாடி சமமாக இருக்கும். இவருக்கு இன்னொரு இவருக்கு பேர் என்னென்னா மிஸ்டர் எவ்ரி திங். மிஸ்டர் எவ்ரி திங்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து பாதத்துலேருந்து தலை வரைக்கும் எல்லா பகுதிகளும் டெவலப் ஆகிருக்கும். ஷோல்டரு, ட்ரெப்பீசியஸ், ஆர்ம்ஸு, செஸ்ட்டு எல்லாமே. இப்போ அர்னால்டுக்கு வந்து மிகப்பெரிய அப்பர் பாடி இருக்கும், தைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? தைஸ் வந்து
கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து ப்ரொபோஷனேட்டாக இருக்கும், செவ்வு ஒழுங்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும் உடம்பு. ரெண்டாவது இவர் அப்டமன் பாருங்கள், 41 வயசுலையும் 245 பவுண்டு வச்சுருந்தாரு. இவர் 245 பவுண்டுலையும் அப்டமன் வச்சுருக்காரு. துண்டு துண்டாக பீஸ் பீஸாக இருக்குங்க. இவருடைய கீஸ் டு த இன்னர் யூனிவர்ஸ் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அப்டமன் வந்து ஒரு 150 எக்ஸசைஸ் எழுதியிருப்பார். இவர் டயட்டும் எழுதுகிறாரு. இவர் டயட்டில் மண்ணே எப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வெஜிடேரியனாக மாறினவர். உதாரணமாக கறி சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் மாறுறவங்க வந்து சாதாரணமாக மாற முடியாது, டயட்லாம் மிஸ்டேக் ஆயிரும். ஆனால் அந்த டைமில் பாருங்கள், இவர் எல்லா பேரையும் ஜெயிக்க ஓப்பன் சேலஞ்சு பண்ணிட்டு வரும்போது அந்த வெஜிடேரியன் டயட் எடுத்து வந்து இவர் ஜெயிச்சார். ரெண்டாவது ரொம்ப அருமையான ஒரு ஹியூமனிடேரியன். இவர் 71 இவர் காம்படிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இவர் பக்கத்தில் தான் சர்ஜியோ ஒலிவா, நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், சர்ஜியோ ஒலிவாவுக்கும் அர்னால்டுக்கும் பயங்கர டஃப்பு காம்படிஷன் நடந்துச்சு. ஒலிவா ஒரு கருப்பினத்தவர். அந்த ஒலிவாட்ட போய் ஒருத்தர் ஒரு அப்பா போய் மகனை கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. மிஸ்டர் ஒலிவா, இவன் தான் என் மகன், உங்களுடைய ஃபேனு, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறான், யூ வானா டேக் அ பிக்சர் ஆஃப் யூ அப்படின்னு. அந்த ஒலிவா சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அ டைம் ஃபார் டேக்கிங் எ பிக்சர் ஆஃப் மீ. இஃப் யூ வாண்ட் டு see me, ஒன் கம் டு மை ஜிம் ஆர் கம் டு த ஸ்டேஜ் ஆர் அதர்வைஸ் யூ ஹவ் டு பே மணி. பணம் கொடுக்கணும்யா, அப்போ தான் நான் உனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்றார். அந்த டைமில் இந்த பில்பேல் அதை பார்த்துட்டு வருத்தப்படாது, ஒரு சாம்பியனோட குவாலிட்டி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா கூப்பிட்றாரு, அந்த பையனை கொண்டாங்க அப்படின்ட்டு தூக்கி வச்சு மனசாக ஃபோட்டோ எடுங்கன்றார். அதாவது எந்த நேரத்துலையும் நம்ம வந்து படக்குன்னு பொதுமக்கள்கிட்ட பேசிடக்கூடாது. அதான் அருணாள்கிட்ட ஒரு டெக்னிக். எந்த இடத்துலையும் சட்டையை கழட்டி போடுவார், எந்த இடத்துலையும் போஸ்டிங் காமிப்பார், எந்த மக்கள்கிட்டையும் ஜாலியாக பழகுவார். எல்லா மக்களும் அவரை ரொம்ப விரும்புவாங்க. பீச்லலாம் அவர் பாட்டுக்கு போய் எக்ஸசைஸ் செய்வார். அதனால இவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் காம்படிஷன் பண்ணால் கூட ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அந்த ரோஜர் வாக்கர்னு ஆஸ்திரேலியன் காம்படிட்டர் இருப்பார், அவனுக்கு கைத்தட்ட மாட்டாங்க, அர்னால்டு கைத்தட்டுவாங்க. அது மாதிரி பில்பர்ல் எல்லாரையும் அனுசரிக்கணுமையா. பாடி பில்டர்னா நம்மளை ரசிக்கிறாங்க, நம்ம அப்போ அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றார். ரொம்ப அருமையான 21 அவர் காம்படிஷன் கேரியர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் 83 வரைக்கும் டெமோ பண்ணார் உலகம் பூரா. அப்போ நான் சொன்னேன் பாருங்க, மதுரை தமிழ்நாடு இந்தியாவில் மும்பைக்கு வந்திருக்காருன்னு சொன்னேன் பாருங்க. அப்போ பாருங்க, மும்பையில் கூப்பிட்டு வச்சு இவரை வந்து டெமோ பண்ணுறாங்க, வச்சுருக்காங்க பாருங்க. 19 இன்ச்சு 4 ஆர்ம்ஸு, 19 இன்ச்சு கழுத்து, 19 இன்ச்சு காப்பு. மிகச்சிறந்த ஆணழகன். நிறைய பாடி பில்டரை உருவாக்கியிருக்காரு, நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. இவர் டைமில் மிஸ்டர் யூனிவர்ஸ் செய்யும்போது 53 செய்யும்போது இவர் கூட காம்படிட் பண்ண ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா சீன் கானரி. உங்களுக்கு தெரியும் சீன் கானரினா ஒரு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் 007 ஹீரோ சீன் கானரி. நிறைய படங்கள் நடிச்சிருந்தார், நாங்களாம் பார்த்துருந்தோம். சூப்பராக இருக்கும், அழகாக ஸ்டைலாக இருப்பார் சீன் கானரி. அப்படி ட்ரெஸ்ஸு கோட்டு கீட்டு போட்டு ஷர்ட்லாம் போட்டதானே அப்படியே சுருக்கமே இல்லாமல் அழகாக இருக்கும். அந்த சீன் கானரி வந்து இவர் கூட மோதினார், வரிசையில் நிற்பார். அப்புறமேட்டு அவர் என்ன சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டார், இவர் பாடி பில்டிங் ஃபீல்டுக்கு வந்துட்டார். வந்து நிறைய பாடி பில்டிங்கில் ஐகான் ஆஃப் பாடி பில்டிங்லேயே பெரிய சிகரம் அப்படின்ட்டு இவரை வந்து பாராட்டுறாங்க. நிறைய ஜிம்மு வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய இளைஞர்களை உருவாக்குனார். மிகச்சிறந்த ஆணழகன். எந்த ஒரு ஆணழகனும் இவரை நம்ம பின்பற்றணும் அப்படின்ட்டு நான் என்னென்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போட்டியில், நான் மறுபடியும் சொல்கிறேன், போட்டியில் தோற்றுருவோம்னு நினைக்காதீங்க, ஜெயிச்சுருவோம்னாலும் போட்டியில் கலந்துக்குங்க. எப்பயுமே ஃபார்மில் இருக்குது. ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன், ஒன்ஸ் அ மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர், ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர். எப்போ இரும்பை தொட்டுட்டீங்களா, எடுத்து செய்கிறீங்களா, எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. நெவர் 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 கிவ் அப். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பில்பேலோட ஸ்டோரி. தயவுசெய்து எனக்கு வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.